வந்திருக்கலாம், இப்படிலாம் டக்கு டக்குன்னு வராதப்பா அப்படின்னு அவர் சொல்லி பையனை ஏதோ வேலை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சரிடா மன்னிச்சிடறான்னு காசு கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அவன் வாங்கிட்டு போயிடுறான். ஓகேப்பா பார்த்து போப்பான்னு. கொஞ்சம் தூரம் போன மனுஷன் பையனுக்கு வெளியில் சாப்பிட்றதுனா பிடிக்குமே, ஏதோ 5 பசங்க சமைச்சு சாப்பிட்றாங்க, ஆம்பளை பசங்க சின்ன பசங்க என்ன பெருசாக சமைச்சு சாப்பிட போகிறாங்க அப்படின்ட்டு வெளியில் போன மனுஷன், கொஞ்சம் தூரம் நடந்து போன மனுஷன் மறுபடியும் திரும்பி வந்திருக்கார். இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு ஏதாவது பையன்கிட்ட கொடுத்துட்டு போவோம், ஏதாவது வாங்கி சாப்பிட்டோம், சின்ன வயசு அவனுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டோன்னு. அவன் தங்கியிருந்த அந்த வீட்டுக்குள் அந்த தந்தை நுழைய போகிறார். உள்ளே இருந்து நண்பர்களுடன் சேர்ந்து அவருடைய மகனினுடைய பேச்சு குரல் அவருக்கு கேட்கிறது. வந்துட்டு போனது யாரா, வெளியிலே வச்சு பேசி வெளியிலே அமைச்சிட்டியேன்னு சொல்லிட்டு அவன் நண்பன் கேட்குறான். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரரான்றான். வாசலின் வெளியே இதயம் சுக்கு நூறா